தூக்கி போரடிக்கும் அழகு திருநாள். அது எந்த நாடம்மா? அது எந்த நாடு? சான்றோர்கள் வாழ்ந்திருக்கும் அதாவது நாகலோகம் போன்று விளங்கக்கூடிய அந்த ஆதி கைலாசத்திலே பகவானும் பார்வதியும் 30 கோடி தேவர்களும் 46 ரிஷிமார்களும் கிண்ணறர் எம்புருடர் கருட கந்தர்வர் சித்த வித்யாதரர் அனைவரும் உடைசூழ ஆதி கைலாசத்திலே பகவானும் பார்வதியும் கொலுவிருக்கிறார். 14 லோகமும் படைத்து எறும்புகடை ஆணை முதல் 84 லட்சம் சீவராஜிகளை படைத்து கல்லினுள் தேரை முதல் கற்குழியில் குழந்தை வரை படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியளந்து பகவானும் பார்வதியும் கைலாசத்திலே கொலுவிருக்கிறார். ஒரு நாள் சாட்சாதி கடவுளாகப்பட்ட சிவபெருமான் யாரை அழைக்கிறார்? அழைச்சாரு. அம்மை உமையவளையை அழைத்தார். பொண்டாட்டி பார்வதியை கூப்பிட்டார். பெண்ணே பார்வதி, என்னங்க இன்று நான் பூலோகம் சென்று படைத்த மனுக்களுக்கு படியிழந்து வருகிறேன். படியிழக்க போறீங்களா? நான் படியிழந்து வருகின்ற வரைக்கும் இந்த பரமன் கையிலே பத்திரமாக இருப்பாயம்மா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கங்க, நீங்க போயிட்டு வாங்க. அம்மை பார்வதியிடத்திலே சொல்லிவிட்டு ஆண்டவன் சிவபெருமான் படைத்த மனுக்களுக்கு படியளக்க வேண்டும் என்று பூலோகம் வந்து சிவபெருமான் எப்படி படியளக்கிறார்? படியளந்தாரு. நாளை நல்ல தேனை எடுத்து நாடியெல்லாம் படியளந்தார். உரியதனை எடுத்து உலகமெல்லாம் படியளந்தார். படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியளந்து பூலோகம் போய் படியளந்துட்டு